சிவாய நம. நான் உங்கள் சிததயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். ஜூன் மாதம் பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஏதாவது ஒரு கலை வண்ணம் இருக்கும். ஓவியமாகட்டும், பரதநாட்டியங்கள் ஆகட்டும், மற்றும் ஏதாவது ஒரு கலை வண்ணங்கள் நிச்சயமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க திறமையை வெளியே கொண்டு வரலாம். அவ்வளோ ஒரு மங்களமான ஒரு மாதம்னா அது ஜூன் மாதம்தான். அந்த ஜூன் மாதத்தில் அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக செய்யணுன்ற ஒரு மனசுக்குள்ளே ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் சரி எது ஆசைப்படுறாங்களோ அது கிடைக்காது. எதை வேணாலும் அவங்க ஆசைப்படட்டும், அது கிடைக்கிறதுக்கு நிறைய போராடுவாங்க. சில பேருக்கு வெற்றி ஆகும், சில பேருக்கு தோல்வி ஆகும். அவங்க வாழ்க்கையில் படிப்படியாக நம்ம முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு நன்மை செய்தாவது முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க முன்னாடி போயிடுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து சாதனை செய்யணும்னா அதற்காக எவ்வளோ முயற்சி வேணாலும் எடுப்பாங்க. ஆனால் மனசில் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ வாய்ப்புகள் அதில் வந்தாலும் அவங்களுக்கு அது விருப்பம் இல்லாத பின்தாங்கிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய குணாதசா. குணதசா நல்லா இருக்கும், எண்ணங்கள் நலமாக இருக்கும், செயல்கள் நலமாக இருக்கும். ஆனால் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று அவங்க தவறான வழியில் போயிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நிறைய பாதிப்பாகும். நிறைய பிரச்சனைகள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். முயற்சிகளால் வெற்றி ஆகுவாங்க. கஷ்டப்பட்டாவது நான் வருவேன், கஷ்டப்பட்டாவது நான் சாதனை செய்வேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அவங்க மனசில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் சாதனை செய்வாங்க. பேரும் புகழுமாய் இருப்பாங்க. ஆனால் சில விஷயத்தில் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சாதனை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்து முடிப்பாங்க. சில விஷயம் வேண்டான்னா வேண்டாதான். அவங்க மனசுக்கு எது பிடிக்கதோ அதை தான் செய்து சாதனை செய்வாங்க. ஆனால் அதில் நிறைய சிரமப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்திலேருந்து வெளியே வரணும். சுக்கிர தசா அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வை அற்புதமாக இருக்கும். அதனால் பணத்தை சேர்த்து வச்சாலும் சேவிக்க முடியாது. ஆனால் அந்த பணத்தில் ஏதாவது ஒரு பொருள் உடனே வாங்கி வச்சிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆசைப்படுறீங்க, ஒரு வஸ்திரங்கள் ஆகட்டும், ஏதாவது ஒரு ஆசைப்படுறீங்க. ஆனால் அந்த வஸ்திரம் சேர்த்து வைக்கிறதுக்கு பல போராட்டம் இருக்கும். எப்படியாச்சும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைத்து நீங்கள் பணம் ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அது இருக்காது. ஆனால் இதே நீங்கள் அந்த பணத்தை கொண்டு போய் உடனே ஒரு பொருளை வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது உங்ககிட்ட ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப அதை நீங்கள் அழகாக ரசித்து வைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு குணாதசா 6வது மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல கலை இருக்கா, அதற்காக முயற்சி பண்ணி கண்டிப்பாக வெற்றி காணலாம், கண்டிப்பாக வெற்றி ஆகலாம். ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கா அதை மனசில் போட்டு குழப்பிக்குவாங்க. அதே பாசங்கள் அதிகமாக இருக்கும். ஒருவருக்கு முடிஞ்சவருக்கும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சொல்கிற விஷயத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். அது சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கினாலே மற்றவங்க நல்லா இருக்கலாம். அதே போல் அந்த அட்வைஸும் இவங்க ஏற்றுக்கணும். ஒர்க் நீங்கள் வேலை செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ரிசர்ச் ஒர்க் செய்யலாம், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்டில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்ட் வாங்கலாம். கிரியேட்டிவாக செய்யுங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்ன கலை தெரியுதோ அது மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாகும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனியாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அது செஞ்சு காட்டுங்க. நல்ல விஷயத்தை செய்து பேரும் புகழும் இருக்கணும். மகாலட்சுமி தேவியை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு மகாலட்சுமி பார்வதி தேவி என்னைக்குமே துணை இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் சரி மகாலட்சுமி கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும்.
நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து திருப்பதி, திருவண்ணாமலை, பழனி, திருச்செந்தூர், இப்படி வரலாற்று கோவிலுக்கு நீங்கள் போய் தரிசனம் பெற்று வாருங்க. எடுத்த காரியங்கள் சித்தியாகும். முருகனை கண்டிப்பாக சரவண பவாய நமோ நம அந்த 6 படம் முருகனையும் தரிசனம் செய்துட்டு வாங்க. முருகன் என்றுமே உங்களுக்கு துணை இருப்பாங்க. ஸ்படிக மாலை, பவள மாலை, நீலி மாலை, நீலி கலராக இருக்கணும், மஞ்சள் மாலை, இந்த மாதிரி வந்து கிறிஸ்டலில் மணி மாலையா இல்லை கல் வச்சுது அந்த மாதிரி கண்டிப்பாக போடுங்க. தியானம் இருங்க, சிவமந்திரம் சொல்லுங்க. மகாலட்சுமி பார்வதி தேவியுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பௌர்ணமி அமாவாசைக்கு கண்டிப்பாக பூஜை செய்யுங்க. லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்யுங்க, அம்பாளுக்கு பூஜை செய்யுங்க. நாகம் பஞ்சமி திதி அன்னைக்கு தவறாமல் நாகத்துக்கு பால் ஊற்றுங்க. கஷ்டம் இருந்தாலும் சரி, சுகம் இருந்தாலும் சரி, அது சரி சமமாக ஏற்றுக்கங்க. சில விஷயம் பிடிக்கலைன்னா ஒதுங்கிடுங்க. சில விஷயம் பிடிச்சா அது முயற்சி பண்ணி செய்யுங்க. உங்கள் மனசுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கே தோணும், நல்லது கெட்டது, அது பிரகாரம் நீங்கள் நடங்க. யார் எதை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை தான் கேட்டு நீங்கள் வழிபாதமாக போவீங்க. அதே போல் உங்களுக்கு சித்தர்கள் கண்டிப்பாக துணை இருப்பாங்க. ஏன்னா நானும் 6வது மாதம் பிறந்தது. அதனால் வந்து சில விஷயங்கள் அனுபவம் ஆராய்ச்சி மூலமாக இதை நான் பதிவு செய்கிறேன். நிறைய விஷயங்கள் சித்தர்கள் மகான்பாவர்களை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யாராச்சும் ஒருவர் குருவாக இருப்பாங்க. அது தெய்வம்தான். மற்ற எந்த குருவை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, உடனே அவங்க சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் இதே உங்களை மனசுக்கு ஒரு தோணுச்சுன்னா மகான்பாவர் சாய்ராம தரிசனம் செய்யணும்னா உடனே செய்வீங்க. உங்களுக்குள்ளே இருக்க ஆத்மாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரும். அது பிரகாரம் தர்மத்தில் வழிபடியாக நடக்கணும். இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நம. கஷ்டம் இருந்தாலும் சரி, சுகம் இருந்தாலும் சரி, அது சரி சமமாக ஏற்றுக்கங்க. சில விஷயம் பிடிக்கலைன்னா ஒதுங்கிடுங்க. சில விஷயம் பிடிச்சா அது முயற்சி பண்ணி செய்யுங்க. உங்கள் மனசுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கே தோணும், நல்லது கெட்டது, அது பிரகாரம் நீங்கள் நடங்க. யார் எதை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை தான் கேட்டு நீங்கள் வழிபாதமாக போவீங்க. அதே போல் உங்களுக்கு சித்தர்கள் கண்டிப்பாக துணை இருப்பாங்க. ஏன்னா நானும் 6வது மாதம் பிறந்தது. அதனால் வந்து சில விஷயங்கள் அனுபவம் ஆராய்ச்சி மூலமாக இதை நான் பதிவு செய்கிறேன். நிறைய விஷயங்கள் சித்தர்கள் மகான்பாவர்களை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யாராச்சும் ஒருவர் குருவாக இருப்பாங்க. அது தெய்வம்தான். மற்ற எந்த குருவை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, உடனே அவங்க சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் இதே உங்களை மனசுக்கு ஒரு தோணுச்சுன்னா மகான்பாவர் சாய்ராம தரிசனம் செய்யணும்னா உடனே செய்வீங்க. உங்களுக்குள்ளே இருக்க ஆத்மாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரும். அது பிரகாரம் தர்மத்தில் வழிபடியாக நடக்கணும். இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நம.